ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களோடு நன்றிகளோடு உங்கள் காயத்ரி. நம்மை தேடி தேடி வந்து நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை என்ன கவலை இருக்கிறது நமக்கு? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஷீரடி இருக்கிறது நம் கவலையெல்லாம் போக்க. அப்பாவின் பாதம் இருக்கிறது நம் கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்க. அப்பாவின் ஆசிர்வாதம் என்றென்றைக்கும் நம்மிடமே இருக்கும். நம் வாழ்வில் பல மாற்றத்தக்க அதிசயங்களையும் ஏற்றத்தக்க மாற்றங்களையும் நிச்சயமாக காணலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம். இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதது. நாம் இந்த உடலில் இருக்க போவது சில காலம்தான். அவ்வாளும் அந்த சில காலத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துவிட்டு போகலாமே. கவலை எதற்கு? தேவையில்லாத கவலை நம் மனதில் எதற்காக வருகிறது? எதுவெல்லாம் தேவை என்று நாம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோமோ அது நம் கூடவே வரப்போகிறதா என்ன? நம் கூடவே அது வரப்போவதே இல்லை. எதை எடுத்து வந்தோம் நாம் அதை எடுத்து போவதற்கு? ஆசைகளை முதலில் குறைத்து கொள்ளலாம். குறைத்து கொள்ள முயற்சியாவது எடுக்கலாம். நேற்று கவலை, இன்று வேதனை, நாளை சந்தோஷம் என்று வாழ்வு நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். கவலையே வேண்டாம், எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மிடம் இருக்கும் கஷ்டத்தையும் போராட்டமான வாழ்வையும் நிச்சயமாக இறைவன் அறிவார். இறைவன் அறிந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் அந்த மாற்றம் நம் வாழ்வில் நிகழ சிறிது கால தாமதம் ஏற்படத்தானே செய்யும். அதுவரை பொறுமையாக காத்திருக்கலாம். இந்த உலகத்தில் நிலையாக இருப்பு போவது இறைவன் ஒருவர் மட்டுமே. எனவே உறுதியாக இறைவனை தேடலாம். உறுதியாக இறைவனை சரணடையலாம். நம் கஷ்டங்களும் போராட்டங்களும் சர்வ நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு சரணடையலாம். இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் என்று மட்டும் சொல்லாமல் இருக்கலாம்? அப்படி சொன்னால் நம் வாழ்வே கஷ்டமாகிவிடும். நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம். நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம். முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை,
என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். இப்பொழுது இந்த நொடி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மிடமே நீடிக்கவும் செய்யாது, நீடிக்கவும் முடியாது. நாளை இதே நேரம் இதே நொடி நாம் வேறு மனநிலையில்தான் இருப்போம். மாற்றங்கள் மனநிலையிலும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கான வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் வரும் என்ற நிம்மதியோடு, மன அமைதியோடு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு நேரம் எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவலைகளெல்லாம் மறந்து நாமும் ஒரு நாள் எல்லோரைப் போல நன்றாகவே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அனைவருமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில் தங்களுக்கு பிடித்த மாதிரி, தங்களுக்கு விரும்பிய மாதிரி வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்படி அவர்கள் வாழும் பொழுது நமக்கான வாழ்வு நமக்கு வராமலையா போய்விடும்? இந்த நம்பிக்கை எண்ணமே போதும், வாழ்வு நம் வசமாகும். மாற்றம் எல்லோருக்குமே மாறும். வாழ்வு இன்று ஏனடா இந்த வாழ்வு என்று நினைப்பவர்களுக்கும் என் வாழ்வு நன்றாக இருக்கிறதே என்று மாற்றி சிந்திக்கும் அளவிற்கு வாழ்வு மாறத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கை. எனவே எப்பொழுதும் கவலையை மறந்து நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம். வாழ்வில் எந்த சூழலிலும் அஞ்சாமல் இருக்கலாம். தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் நம்மில் ஏற்படவே படாது. எனவே எதற்குமே அஞ்சவே கூடாது. மனம் விட்டு வேதனை விலக்கிவிட்டு உனக்கான பாதையை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக நமக்கான பாதை தென்படும். நாம் நிற்பது பயிற்சி களம்தான் தவிர அதுதான் வாழ்க்கையாகி முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால், அந்த முடிவை எடுத்துவிட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடம்தான். எத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பதை வயதை கொண்டே கணக்கிடாதே. நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று கணக்கிட்டு பார்த்தால், யோசித்து பார்த்தால் நாம் இன்னும் வாழவே இல்லை என்பதுதான் புரியும். எதையாவது நினைத்து கொண்டு நிம்மதியை இழந்துவிட்டு கவலையோടെ வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தோம் என்பது அப்பொழுதுதான் புரியும். நமக்கும் நம் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிடிக்காததை செய்து நல்லவன் நல்லவன் என்று பெயரெடுப்பதை விட மனதிற்கு பிடித்த நல்லதை செய்து கெட்டவன் என்று பெயர் எடுத்தாலும் தவறே இல்லை. வேதனையும் போராட்டமும் நிறைந்த வாழ்வில் காயங்களும் வலிகளும் மட்டுமே நம்மிடம் இருக்கிறதே என்று வருந்த வேண்டாம். அந்த காயங்களும் வலிகளுமே நம்மை வளர்க்கும் என்ற நம்பிக்கையோடு வாழலாம். நம் வாழ்வை நம் கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். யாரையும் பகைக்காமல் வாழலாம், பழிக்காமல் வாழலாம். நல்லவர்கள் சாபம் விட்டால் அது நிச்சயமாக பலிக்கும் என்று தீர்க்கமாக நம்பலாம். ஆனால் சாபம் விடுவிப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதையும் தீர்க்கமாக நம்பலாம். நகர்வது வாழும், நிற்பது வீழும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் விதியும் கூட. என்ன ஆனாலும் நகர்ந்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் மிக பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். எந்த நிலையானாலும் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். அந்த வாழ்வு வாழ்வதற்கே அன்றி வீழ்வதற்கு அல்ல. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல்
சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்படலாம். நமக்கான ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவார், நமக்கான அற்புதத்தை நம் வாழ்க்கையில் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படலாம். வெற்றி நிச்சயம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? அடுத்தடுத்து அற்புதத்தை காட்ட தயாராகவே நான் இருக்கிறேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாமல் நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ் உன் வாழ்வில் பல அற்புதத்தை நிகழ்த்த நான் திட்டத்தை தீட்டியிருக்கிறேன். சாயிநாதரே, நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனை எதுவுமே எனக்கு நிறைவேறவே இல்லையே. நான் என்னதான் அப்படி செய்தேன் என்றுதானே உன் கேள்வி? நீ என்னிடம் பிரார்த்தனையாக அனைத்தையும் வைக்க வேண்டும் என்று கூட இல்லை. உன் மனதில் நினைத்தாலே போதும், அனைத்தையும் நிறைவேற்றும் வேலையை நான் துவங்கி விடுவேன். ஆனால் அனைத்தும் நடக்க, அனைத்துமே நிறைவேற அதற்கும் ஒரு கால நேரம் என்பது வரவே வேண்டும். அதற்கான கால நேரம் வரும் பொழுது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். அந்த நேரத்தில் அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு அற்புதமாக உன் வாழ்வில் நிகழும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது? நமக்காகவா இதுவெல்லாம் நிகழ்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொன்று அற்புதத்தாக நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவேன். நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிட்டது. என் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வந்துவிட்டது. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலும் அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நீயே என்னிடம் ஓடி வந்து சொல்லும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திற்காக எது நாள் வரை இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாயோ அந்த நேரம் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன்னுடைய முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்திலும் உன் கண்ணிலும் வலியும் ஆனந்த கண்ணீரை துடைப்பதற்கு அப்பொழுதும் அடுத்த நொடியே நான் உன் கண்ணில் முன் வந்து நிற்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நீ கடந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் உனக்காக வருவதற்காக எதற்காக வருகிறது என்பதை சிந்தித்துப் பார். அனைத்தும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ வருவதில்லை. உன்னையே நீ புரிந்து கொள்ளவும், உன் வாழ்க்கையை எப்படி நீ வாழ வேண்டும், எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாளாக நீ கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தாய். இப்பொழுது உன் மனம் தெளிவாகிவிட்டது. வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி அணுகினால் வாழ்க்கையில் வெற்றியை எட்ட முடியும் என்ற சிந்தனை அனைத்தையும் புரிந்து வந்துவிட்டாய். இனி உன் வாழ்வில் நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் நடத்தி காட்ட உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி வெற்றியடைய வேண்டும், உன் வாழ்க்கை பாதையில் நீ எப்படி செல்ல வேண்டும், உன் கர்மாவின் வலிமைகளை நீ எப்படி குறைக்கலாம் என்று பல அறிவுரைகளை நான் உனக்கு தினம் தினம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். நீயும் அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அந்த அறிவுரைப்படி நடக்க முடியாமல் போய்விடுகிறது. உன்னால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் அவ்வளவுதான் வாழ்க்கை என்ற நிலைமைக்கு வந்து விடுகிறாய். அதில் உன் தவறு எதுவும் இல்லை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு. எது உன்னை சுற்றி நடந்தாலும் நிகழ்ந்தாலும் அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. சாயப்பாவின் அனுமதி இல்லாமல் எதுவுமே நிகழாது என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். நீ நினைத்தது நினைப்பது மாலையே அப்படியே நான் நடத்தி காட்டுவேன். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே.
யார் ஒருவரிடத்தில் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு கஷ்டம் அணுகுவது குறைவாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை மட்டுமே கடமையாக வைத்துக்கொண்டு செய். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய். நீ செய்த தர்மமே, நீ செய்த உதவியே உன்னை காப்பாற்றும். உன் வாழ்க்கையில் மென்மேலும் உன்னை உயர வைக்கும். உனக்காக இருக்கும் இந்த நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். அந்த நிகழ்காலமே உன் எதிர்காலத்திற்கு சரியான பாதையாக வழிவகுக்கும். நான் உனக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறேன். முயற்சி செய்ய எப்பொழுதுமே தயங்காதே. முயலும் போது உன்னை பல முட்கள் காயப்படுத்தவே செய்யும். ஆனால் முட்கள் குத்துகின்றதே என்று நீ உன் பாதையை நடக்க தவறிவிட்டால் உன் பாதையில் வேறு யார் நடப்பார்கள்? உன் வாழ்க்கையை வேறு யார்கள் கடக்க முடியும்? உன் வாழ்க்கையை நீதான் நடக்க வேண்டும், நீதான் வாழ வேண்டும். வலிக்கிறதே, முட்கள் காயப்படுத்துகிறதே, வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதே என்று வாழ்க்கையை வாழாமல் அப்படியே விட்டுவிடவும் உன்னால் முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு. அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள்.
வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார், அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது, பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி. அப்படி உன் மனதை வேறு பக்கம் சிந்திக்க துவங்கினாலே போதும், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் மிக எளிதாக தவிடு பொடியாக்கி விடுவாய். உன்னுடைய அத்தனை சோதனைகளும் முடிந்துவிட்ட பின், உனக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீ தேர்ந்தெடுத்த பின், அத்தனை சோதனைகளுக்கான ஒரு நல்ல முடிவை உன் இறைவன் உன்னிடம் வழங்குவார். சோதனையில் நீ இருக்கும் பொழுதும், மனவேதனையில் இருக்கும் பொழுதும், நான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க வந்து கொண்டுதான் இருக்கிறேன் பிள்ளையே. நான் எப்படி வந்தேன், வந்து ஆறுதல் கூறினேன் என்று உனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் சாயப்பா வந்தேன். இதை நம்புகிறாயா? அவ்வளவுதான் குழந்தையே. நல்லவராய் இருப்பது எப்பொழுதும் நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் இருப்பது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கும். எனவே சிந்தித்து செயலாற்று குழந்தையே. எப்பொழுதும் தலைக்கணமாக இருந்தால் அது உன்னுடைய மதிப்பை மிக குறைத்துவிடும். அதே போல தற்பெருமை உனக்கு அழிவைதான் தேடித்தரும். நீ மற்றவர்கள் மீது அன்போடு இருந்தால் அது உனக்கான பாசத்தை மீட்டுத்தரும். எனவே மற்றவர்கள் மீது எப்பொழுதும் அன்பாக இருந்த பழகிக்கொள். நாளை என்ன நடக்கும் என்று நினைத்து நினைத்து கலங்காதே. நம் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தை எப்படி வாழ்வோம், அதை என்ன பண்ண வேண்டும் என்று யோசிக்காதே. நீ என்னதான் யோசித்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து கொடுப்பேன் என் குழந்தையே. கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதில்.
அதற்காக நீ அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வேறு எங்கும் போய் தேடவே வேண்டாம். அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை நிம்மதியாக எப்பொழுதுமே வைத்துக்கொள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வெளிவரும். நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்காக உனக்கு இந்த பயம்? எப்பொழுதும் தான் செய்யும் சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவர்களிடம் சற்று விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை என்றால் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறாகிவிடும். இந்த உலகத்தில் எல்லோர் முகங்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கிறது. உண்மையான முகத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவருடைய கோபத்தை வைத்தே அவர்களின் உண்மையான முகத்தை அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு போல. அந்த விளையாட்டில் யார் வெற்றி கொள்ள வேண்டும், யார் தோல்வியுற வேண்டும் என்பது முக்கியமல்ல. விளையாட்டில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு வாழ்க்கையை சரிசமமாக நடத்தி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒரு விஷயம். தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காதே. அவர்களை தேடப்போய் நீயும் உன் வாழ்க்கையில் தொலைந்து விடாமல் பாதுகாத்துக்கொள். இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேடலாம். ஆனால் வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேட முடியுமா? அல்லது இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேட முடியுமா? அதுபோலத்தான் நீ செய்வதும். ஒரு உறவை கைப்பிடிக்க பல உறவுகளை உதறி தள்ளும் குணம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. அப்படி இருந்துவிட்டு காலம் போன கடைசியில் உதறி தள்ளிய உறவுகளை வருந்தி என்ன பயன் இருக்கப் போகிறது? பலரின் எண்ணங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு, ஏக்கங்களும் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. அனைவரின் ஏக்கங்களும் ஏதோ ஒரு உறவுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் நம்பு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை நம்பிவிடாதே. தோல்வியைக் கண்டு எப்பொழுதுமே பயப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். என் குழந்தையே, எது உன்னிடம் நிரந்தரமாக நிலைக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு முதலாவதாக விலகிச் செல்லும். ஏனென்றால் யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று இருப்பது நாளை இருக்காது. நாளை இருப்பது மற்றொரு நாள் அது இருக்காது. இந்த வாழ்க்கையே நிலையில்லாதவைதான். இந்த உலகில் வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சிகளால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். என் குழந்தையே, நீயும் தைரியமாக இருந்து உன்னிடம் வரும் சூழ்ச்சிகளிலிருந்து எப்படி முன்னேறலாம், எப்படி சூழ்ச்சிகளிலிருந்து வெளிவிடலாம் என்பதை தீர்க்கமாக செயல்படுத்து. யாரையும் மிக எளிதாக எண்ணிவிடாதே. சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த சூழ்நிலைக்கேற்ப செயல்படு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட மாட்டாய். இதுவரை எதுவும் தவறாக நிகழ்ந்ததில்லை. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. எந்த தீங்கு உன்னை நெருங்கினாலும் அதை தவிடு பொடியாக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனப்போராட்டம் உனக்குள்? கடைசி காலகட்டம் இது. உன் கஷ்டங்களுக்கான இறுதி நாள் இது என்று நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எப்பவுமே எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே செய். நடப்பது எல்லாம் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். யாராவது உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால், யாராவது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால், யாராவது உன்னை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் என்றால், இறைவன் உன் அருகில் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை, ஆசைப்பட்டதை, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உனக்கு தரப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், என்னாகுமோ ஏதாகுமோ என்று வருத்தப்படாமல், பயப்படாமல்
சந்தோஷமாக இரு. அந்த மகிழ்ச்சியான செய்தியை, மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பார்க்க ஆயத்தமாகு. மனதை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இதுவரை சோகத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கை இனி சந்தோஷத்தை பார்க்கப் போகிறது. மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப்பா போகிறாய். ஓடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல போகிறாய். என் வாழ்க்கை மாறிவிட்டது சாயிநாதரே, நான் நினைத்தபடி மாறிவிட்டது, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று என்னிடம் ஓடி வந்து என் காலடியில் சரணடையப் போகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே,